மேரியோ, ஜிம், மைக்கேல் அண்ட் ஸ்டெல்லா 4 பேரும் டார்க் வெப்போடைய ரொம்ப கொடூரமான ஒரு கேம் ஷோக்குள்ள கதாபாத்திரங்களாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வர கேமில் இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வருது. உண்மையிலே அந்த 4 பேருக்கு என்ன ஆச்சு? இந்த ஒரு கேம் ஷோ எப்படி போக போகுது? பல கேள்விகளோட இந்த ஒரு எபிசோடை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டார்க் வெப் ஸ்டோரிஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு வரதராஜா வைப்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான போடுற டார்க் வெப் ஸ்டோரிஸ் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மேரியோ, ஜிம், மைக்கேல் அண்ட் ஸ்டெல்லா அந்த ஒரு கேமை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. டோட்டலாக அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எதுவுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல. கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஸ்விட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஸ்விட்ச் ஆன் ஆகவே இல்லைங்க. திடீர்னு திரும்பியும் அந்த கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் ஆகுது. திரும்பவும் இவங்க அந்த ஜூம் கால் நெட்வொர்க்குள்ளே கனெக்ட் ஆகுறாங்க. 4 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மேரியோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, கைஸ், அது ஒரு கேம் ஷோ தான். அந்த கேம் ஷோவை நம்ம பார்த்தோம். பட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அது எந்த மூலையில் எங்கே நடந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த மாஸ்க் போட்டவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம 4 பேர் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா 4 பேரும் வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒருத்தருங்களுடைய வீடும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாஸ்க் போட்ட பர்சன் யாராவது ஒருத்தரை ட்ராக் பண்ணால் கூட இன்னமும் 3 பேர் சேஃபாக தான் இருப்பீங்க. ஸோ டோன்ட் வரி கைஸ், நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பயம்தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் பேசினதை கேட்ட ஜிம், மைக்கேல் அண்ட் ஸ்டெல்லா கொஞ்சம் பெருமிச்சு விடுறாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் அப்படியே கிளிச் ஆடலாம். கரகரன்னு அப்படி கிளிச் ஆடுது. என்னடா அது கிளிச் ஆடுக்குது அப்படின்னு சொல்லி விட்டு பார்த்தா வித்தின் 5 செகண்ட்ஸில் அப்லோடிங் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டேப். என்னடா டேட்டா அப்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த ஜூம் காலில் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசுகிறத இவங்களால கேட்க முடியுது. ஆனால் ஸ்க்ரீனில் மட்டும் அப்லோடிங் டேட்டா மட்டும்தான் வருது. மைக்கேல் உடனே கேட்குறான், டே என்னடா டேட்டாடா அப்லோட் ஆகிட்டு இருக்கு, யார்டா அப்லோட் பண்ணுறது? டே இதெல்லாம் ஒரு கேமாக இருந்தால் தயவுசெய்து நிறுத்திடுங்க. ஆல்ரெடி என்னுடைய மைண்டெல்லாம் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. நான் என்னுடைய பிபிலாம் ஷூட் அப் ஆகிடுச்சுரா, என்னால் தாங்க முடியாது அப்படின்றான். ஜிம்மும், டேய் வேணாடா, எந்த ஒரு டேட்டாவும் அப்லோட் பண்ணாதீங்க. மேரியோ நீ தான் ஏதோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, தயவு செய்து பண்ணாத, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மேரியோ சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணலடா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே ஸ்க்ரீனை தான்டா நானும் பார்க்குறேன். என்னுடைய லேப்டாப் ஸ்க்ரீன்லேயும் அப்லோடிங் டேட்டான மட்டும் தான்டா வருது, வேறு எதுவுமே வரல. ஸ்டெல்லா, உன்னுடைய ஸ்க்ரீனில் என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டெல்லாவும் அப்லோடிங் டேட்டா தான் வருது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. ஃபைனலாக அந்த டேட்டா அப்லோட் ஆகி முடிக்குது. அப்போது ஒருத்தருடைய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது. மேரியோ அவருடைய ஃபுல் நேம் டிஸ்பிளே ஆகுது, அவருடைய வீட்டு அட்ரஸ் டிஸ்பிளே ஆகுது, ஃபோன் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகுது, அவருடைய டெய்லி ஸ்கெட்யூல் டிஸ்பிளே ஆகுது, காலேஜுக்கு எந்த டைமுக்கு போவார், எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், எந்தெந்த இடத்துல நிற்பார், எந்த பர்கர் ஷாப்பில் பர்கர் சாப்பிடுவார், அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வருது. அது மட்டும் இல்லாமல் மேரியோவுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன், அவங்க எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்ற என்டையர் டேட்டா. அது மட்டும் இல்லை, மேரியோவுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மேரியோ யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சி சேகரித்து வச்சுருந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே மேரியோவுடைய ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஷாக் ஆகி போய் மேரியோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒருத்தருடைய ஸ்க்ரீனையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸ்டெல்லாவை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் ஸ்டெல்லாவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஜிம்மை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் ஜிம்முக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, மைக்கேலை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் மைக்கேலுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பயத்தோட உச்சகட்டத்தில் 4 பேரும் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது திரும்பியும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் கிரிச்சு கலகலன்னு ஆடுது. என்னடா வாட்ஸ்அப்னிங் கைஸ், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னடா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டமாக இருக்கும்போது பட்டுன்னு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஆகுதுங்க. ஒரு பிளாக் ரூம். அந்த ரூமுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டூடியோ ஃபோக்கஸ் லைட் அடிக்குது. அந்த லைட்டுக்கு முன்னாடி அதே மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் நிற்கிறான். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை கேம் அப்படின்றான். Why are you doing this to us? என்னதான் பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் எங்களை இது மாதிரி டார்ச்சர் பண்ணுற, எங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெயிட், கேமில் நான் சொன்ன முதல் ரூல் ஒன்று தான், எனக்கு சத்தம் பிடிக்காது, கத்தாதீங்க.
கத்துனீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவேன். 4 மணி நேரம் கழித்து உங்களை கொல்லலான்னு இருந்தேன், ஆனால் இப்போவே உங்களை கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். ஸோ டோன்ட் மேக் மீ டூ இட் கைஸ், ப்ளீஸ் வெயிட் அப்படின்றான். எல்லாரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறான், என்னுடைய புது கேம் ஷோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்களுடைய கேம் ஷோ எவ்வளோ ஹிட் ஆகிருக்கு தெரியுமா? ஜஸ்ட் லுக் அட் த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 27,856 ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற ஆடியன்ஸ் உங்கள் 4 பேருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ், இவங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய போல்ஸ்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதுவும் ஒரு கேம் தான். 4 பேர் இருக்கீங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த 4 பேருக்கும் வேர்த்து கொட்டுது. உட்காந்து அவங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனையும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையும் தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போலில் நிறைய விதமாக கமெண்ட்ஸ் வருதுங்க. இந்த பொண்ணை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்ளு, மேரியோவை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்ளு, ஜிம்மை வேறு மாதிரி, மைக்கில் வேறு மாதிரி, டிஃப்ரெண்ட்டாக. அதில் ஒருத்தன் பெருசாக கமெண்ட்டை போட்டிருக்கான். ஒரு 4 மணி நேரம் டைமரை செட் பண்ணு, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தரை டார்ச்சர் பண்ணு. அந்த 1 மணி நேரத்துடைய முடிவில் அவன் உன்னுடைய டார்ச்சரை தாங்கிட்டு உயிரோடு இருந்தான் அப்படின்னா அவனை விட்டுரு. ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ளே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அடுத்த ஆளுக்கு போ. அதே மாதிரி அடுத்த ஆளுக்கு போ. 4வது ஆளையும் அப்படியே டார்ச்சர் பண்ணு, ஆனால் டார்ச்சர் கொஞ்சம் கம்மியாக பண்ணு. அவங்க உயிர் பொழைச்சாங்க அப்படின்னா அவங்க தான் சர்வைவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்டை படித்த அந்த மாஸ்க் மேன், செம்ம கமெண்ட்டாக இருக்கே, வாவ், எனக்கே இந்த கேம் ஷோவில் இப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது, சரி கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு செட் டைமர் அப்படின்றான். 4 மணி நேரம் டைமர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி, இந்த 4 பேரை நான் யாரை சூஸ் பண்ணணும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்கிட்டே கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு சொல்லிட்டு இந்த டால்மேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 4 பேரில் டாலாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், மேரியோ. கிட்டத்தட்ட 6 feet and 3 inches இருக்கான். மேரியோவை தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேரியோ அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கான். அதே டைமில் மேரியோவுடைய வீட்டுக்கு வெளியே யாரோ டோர் பெல்லை டங்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டோரை நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயத்தோட உச்சகட்டத்தில் என்ன பண்ணுறான், மேரியோ குடுகுடுன்னு ஓடுறான். அவனுடைய டோரை வந்து லாக் பண்ணிடுறான். பெட்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு வந்து அப்படியே லேப்டாப் ஸ்க்ரீன் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். கையெல்லாம் அவனுக்கு நடுக்குது. அதே டைமில் அவனுடைய மெயின் டோரை யாரோ உடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர சவுண்ட் அவனுக்கு கேட்குதுங்க. கைஸ், என்னமோ நடக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறான். கட்டில் கடியில் போய் ஒளியிறான், பின்னாடி போய் ஆட்டிக்கில் ஒளியிறான். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. கரெக்டாக 59 நிமிஷம் எஸ்கேப் ஆகிடுறான் மேரியோ. லாஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் மேரியோ எஸ்கேப் ஆனால் அப்படின்னா இந்த 4 பேருடைய உயிரும் காப்பாற்றப்படும். இன்ஃபேக்ட் மாரியோ இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னா 4 பேரும் அடுத்து கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. பயத்தோட உச்சகட்டத்தில் 4 பேரும் அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மேரியோடைய பெட்ரூம் டோரை யாரோ எட்டி உதைக்கிறாங்க. டோரே அப்படியே பொழந்து வந்து கீழே விழுகுதுங்க. மேரியோ பயத்தில் இப்படி திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் நின்றுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே ஒரு மிகப்பெரிய கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு மேரியோவை நோக்கி நடந்து வரான். மேரியோவுடைய ஸ்க்ரீன் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரில. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கழிச்சு டார்கெட் 1 எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி வருதுங்க. இப்போது திரும்பியும் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. 3 மணி நேரம் டைமர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அடுத்து அந்த மாஸ்க் போட்டவன் திரும்பியும் ஆடியன்ஸ் கிட்ட ஹூ இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாருமே கண்ணாடி போட்ட பையன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. யாரா இந்த கண்ணாடி போட்ட பையன் அப்படின்னு பார்த்தா ஜிம்மு தாங்க. ஜிம்மு வந்து ஒரு மிகப்பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு மைனஸ் பவர் சம் 2- இருக்குது. அப்படியே ஜிம் வந்து பதட்ட நிலைக்கு போயிட்டு அவனுடைய மெயின் டோரை போய் க்ளோஸ் பண்ணுறான். அவனுடைய பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறான். இருக்கிற எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறான். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டெஸ்க் இருக்கும் அவங்களுடைய வீட்டில். அந்த டெஸ்க்கை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே மெயின் டோருக்கு முன்னாடி வந்து சாச்ச மாதிரி நிற்க வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய பெட்ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. அழுகிறான். அந்த மாஸ்க் போட்ட பர்சன் கிட்ட கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை காப்பாற்று, என்னை விட்டுரு, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, அவன் லேப்டாப்பை திருடிட்டு வந்தான், இப்போது அவனால தான் நாங்கள் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கோம், அவனே செத்துட்டானே, எங்களை விட்டுரு, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களை விட்டுரு, ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்டவன் ஒன்று சொல்கிறான், ஜிம், நான் சொன்னேன் இல்லையா, கத்துனா எனக்கு பிடிக்காது, உனக்கு நான் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன்,
பட் நீ கத்துறதை பார்த்தா அந்த 1 மணி நேரம் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், அடுத்த செகண்டே உன்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜிம்முடைய நெத்தியில் கரெக்டாக லேசர் லைட் வந்து அடிக்குதுங்க. அந்த லேசர் லைட்டை பார்த்த உடனே ஜிம்முக்கு புரிஞ்சிடுது அவன் ஒரு ஸ்னைப்பர்னால் குறி வைக்கப்பட்டிருக்கான். ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு ஸ்னைப்பர் அவனை குறி வச்சிருக்கான். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து எழுந்து வேறு பக்கம் ஓடுறான். அந்த பக்கம் ஓடினா ஒரு 3-4 ஸ்பாட்ஸ் வந்து அப்படியே காட்டுது. ரெட் கலர் லைட் பீம் அடிக்குது. இவனுக்கு தெரியல எங்கேருந்து வருது. எதிரில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு போனால் கண்டிப்பாக இவன் க்ளோஸ் ஆகிடுவான்றது தெரியும். அந்த ஜன்னல் பக்கத்துலேயே போகாமல் அந்த ஜன்னலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில், அதாவது ஒரு பிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சைடில் போயிட்டு ஜிம் நிற்கிறான். சரி எங்கேயாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முடைய ஹால் ஜன்னலை யாரோ உடைக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. உடைச்சிட்டு 2-3 பேர் உள்ளே வந்து குதிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. யூஆர் நெக்ஸ்ட், நீ எங்கே இருக்கிறன்னு தெரிஞ்சு போச்சு ஜிம், இப்போ நான் வந்துட்டேன், உன்னை பிடிக்க போகிறேன், கமான் கமான் கமான், இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாஸ் பர்சன் சொல்கிறான், கைஸ் கமெண்ட்டில் இருக்கிறவங்களாம் காசு போடாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, காசு போடுங்க, அப் த பவுண்டி கைஸ், பவுண்டி மேலே போனால் தான் அடுத்த டார்கெட்டை நாங்கள் எலிமினேட் பண்ண முடியும், நீங்கள் பவுண்டியே கொடுக்கலன்னா எப்படி நான் டார்கெட்டை எலிமினேட் பண்ணுறது அப்படின்றான். உடனே கமெண்ட் பாக்ஸில் $100, $150, $200, $250 அடித்து தள்ளுறாங்க. ஷாக்கில் மைக்கேல், ஜிம் அண்ட் ஸ்டெல்லா அப்படியே அழுது மேனியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக 59 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கைஸ் லாஸ்ட் 1 மினிட் இருக்குது. இந்த 1 மினிட் ஜிம்னால் சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களோ $10 பே பண்ணுங்கள், யாரெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ $1000 பே பண்ணுங்கள் அப்படின்றான். கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக $1000 தான். ஒருத்தன் கூட $10 வந்து சொல்லவே இல்லை, பே பண்ணவும் இல்லை. பயத்தோட உச்சகட்டத்தில் ஸ்டெல்லா அண்ட் மைக்கேல் ஜிம் அழுகுறான். ஏன்னா தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுடா நம்ம கதை, 1 நிமிஷம் தான் இருக்குது, 1 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவான். எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனோட கட்டில் இருக்குல்ல, கட்டில் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் முன்னாடி வந்து நிறுத்திடுறான். மெயின் டோர், அவனோட பெட்ரூம் டோர் எல்லாம் லாக்கில் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவனுடைய பெட்ரூம் டோர் ரொம்ப திக்கான டோர், உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அந்த கட்டில் ஒன்று நிறுத்தி வச்சுருந்தான்ல, கட்டில் வந்து டமால்னு கீழே விழுகுதுங்க. எக்ஸாக்டாக 20 செகண்ட்ஸ் இருக்கும்போது ஜிம்முடைய ஸ்க்ரீனுமே அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அடுத்த 10 செகண்ட்ஸ் டைமர் ஓடுதுங்க. கரெக்டாக 1 செகண்டில் அந்த டைமர் நிற்குது. டார்கெட் 2 எலிமினேட்டட் அப்படின்னு வருது. 4 ஸ்க்ரீன் இருந்ததில் அதில் 2 ஸ்க்ரீனோட அடிச்சு, இப்போ 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஒன்று மைக்கேல், ஒன்று ஸ்டெல்லா. மைக்கேலும் ஸ்டெல்லாவும் அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைக்கேல் பார்த்துட்டு இங்கேருந்து எழுந்து ஓடுறான், வீட்டிலேருந்து வெளியே ஓடி போயிடலான்னு சொல்லி குடுகுடும் ஓடுறான். மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறான். மெயின் டோரை ஓப்பன் பண்ண முடியல. ஹேய் மைக்கேல், எங்கடா ஓடுற? யூ கான்ட் ரன், யூ கான்ட் ஹைட், யூஆர் நம்பர் 3. நான் இந்த ஆடியன்ஸ் கிட்ட போல் கேட்கறதுக்கு முன்னாடியே நீயே ஒத்துக்கிட்டியே நான் உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் எப்படி ஒன்று விட முடியும்? யுவர் டைமர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்றான் அந்த மாஸ்க்மேன். டைமர் அப்படியே கடகடன்னு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் கமெண்ட்டில் கமான் பயங்கரமாக, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக, இது வந்து பத்தலை, இன்னும் கொடூரமான விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்க்கணும், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்மேனுக்கு காசு போட்டுக்கிட்டே இருக்காங்க. 27 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு லைவ் ஃபீட் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு போய் நிற்கிது. எல்லாரும் அழுகுறாங்க. மைக்கேல் அண்ட் ஸ்டெல்லா 2 பேரும் அழுகுறாங்க. அழுதுகிட்டே எப்படிடா இதுலேருந்து தப்பிக்கிறது ஸ்டெல்லா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டெல்லா எதுவுமே பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டோன் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே அந்த லேப்டாப் ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். லேப்டாப் ஸ்க்ரீனில் அந்த மாஸ்க் போட்டவன் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே உத்து பார்க்கும்போது அவன் ஒரு மிகப்பெரிய பில்டிங் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பில்டிங் ரொம்ப பரிச்சயமான பில்டிங்காக ஸ்டெல்லாவுக்கு தெரியுது. அந்த ஒரு பில்டிங்கோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறா ஸ்டெல்லா. எடுத்து அவளுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். அதே டைமில் டைமர் போய்கிட்டே இருக்குது. மைக்கேல் இங்கே அங்கே ஓடுறான். சரி ஃபைனலாக என்னுடைய பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன். எல்லா டோரையும் உடைக்கிறாங்க, என்னுடைய பாத்ரூம் டோரை உடைக்க முடியாது, ஏன்னா அது பயங்கரமான செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருங்க, நான் உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனோட பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். அவங்களும் அவனுடைய ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரூமுக்குள்ளே இதை உடைக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க, கட்டில் உடைச்சி எல்லாத்தையும் பஞ்சு கிஞ்செல்லாம் பிச்சு எறிகிறாங்க, ஜன்னலை உடைக்கிறாங்க, டிவியை உடைக்கிறாங்க. எல்லா சவுண்டுமே கேட்குது. ஆனால் பாத்ரூம் பக்கத்தில் யாருமே வரல. உடனே மாஸ்க் போட்டு அவன் சொல்கிறான், மைக்கேல் நீ பாத்ரூமில் தான் இருக்கேன்றது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் தான் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நீ எங்கெங்கே போகிற, என்னென்ன பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ தப்பிக்க முடியாது, உங்ககிட்ட அடுத்த 2 நிமிஷம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 58 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்மோக் போடுவாங்கள்ல, ஸ்மோக் பாம்ஸ், அந்த ஸ்மோக் பாமை வந்து அந்த பாத்ரூமுக்கு கீழே வந்து போட்டு விடுறாங்க. மைக்கேல் உட்காந்துக்கிட்டு இருந்த பாத்ரூம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் ஸ்மோக்கு. அப்படியே உள்ள சஃபகேட்டிங் ஆகுது. மைக்கேலுக்கு இருமிக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன். அதே ஸ்மோக்கில் அவன் உள்ளே இருந்தான் அப்படின்னா அடுத்த 1 நிமிஷத்தில்
மூச்சு திணறலில் அவன் இறந்து போயிடுவான். மூச்சு திணறிக்கிட்டு அவன் அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னா வெளியே இருக்க ஆட்கள் அவனை கொன்னுடுவாங்க. ஸோ நோ வேர் டு எஸ்கேப். அந்த மாதிரி ஒரு நிலைமையில மைக்கேல் அழுதுகிட்டே இருக்கும்போது பாத்ரூம் டோர் உடைக்கப்படுது. மைக்கேலுடைய ஸ்க்ரீனும் பிளாக் ஸ்க்ரீனாக மாறுது. அடுத்த 10 செகண்டில் டார்கெட் 3 எலிமினேட்டட் அப்படின்னு வருது. இப்போது ஸ்டெல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த டார்கெட் நான் தான். 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, 3 நண்பர்கள் முடிஞ்சிட்டாங்க. இப்போ நான் என்னை காப்பாற்றிக்கணும். என்கிட்ட இருக்கிறது 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துக்கு மேலே 1 செகண்ட் நான் உயிரோடு இருந்தால் கூட இந்த கேமில் நான் வின் பண்ணிவிடுவேன். இவனுங்க என்னை எதுவும் பண்ண மாட்டானுங்க. பிகாஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கானுங்க. தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஐடியா வருது. என்னுடைய கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. என்னுடைய வைஃபை மூலியமாக தான் ஹேக் பண்ணியிருக்காங்க. வைஃபை ரவுட்டரெல்லாம் பிச்சு ஏறிடுறாங்க. லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை போட்டு உடைக்கிறாங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவங்களுடைய மொபைலை அவங்களுடைய வைஃபைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி பக்கத்து வீட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல்லேருந்து போலீஸ் எமர்ஜென்சிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த மாஸ்க் மேனோட ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஐ ஆம் இன் எமர்ஜென்சி, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் டீம்லேருந்து ஸ்டெல்லாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, யூ வில் பி சேஃப், நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆட்டிக் இருந்ததுன்னா ஆட்டிக்கில் போய் ஒளிஞ்சிக்கங்க, வெளியே வரவே வராதிங்க. ஸோ இப்போது ஸ்டெல்லாவுடைய லைவ் ஃபீட் டோட்டலாக கட் ஆயிடுச்சு. ஸ்டெல்லாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் அந்த மாஸ்க் பர்சன் கூட ஸ்டெல்லாவை ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸும் காலி ஆகிடுச்சு. ஃபோனை எடுத்துக்கிட்டு ஸ்டெல்லா நேராக ஆட்டிக்கு போகிறாங்க. ஆட்டிக்கில் உட்காந்துருக்காங்க. முடிஞ்சிருச்சா, 1 மணி நேரம் மட்டும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. போலீஸும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்னை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு மாஸ்க் போட்டவன் வந்தான் அப்படின்னா போலீஸ்கிட்ட அவங்க மாட்டிப்பாங்க, அவங்க காலி ஆகிடுவாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்டெல்லா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 50 நிமிஷம் ஆகுது, 55 நிமிஷம் ஆகுது. ஸ்டெல்லா ஆட்டிக் மேலே இருக்காங்க. அந்த ஆட்டிக் மேலே போகிறதுக்கு ஒரு வுடன் ஸ்டெப்ஸ் இருக்கும். அது மேலே ஏறி தான் ஆட்டிக்கு போகணும். அந்த வுடன் ஸ்டெப்ஸில் யாரோ பூட்ஸ் போட்டு டக் 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 டக்குன்னு ஏறுற சவுண்டு வந்து ஸ்டெல்லாவுக்கு கேட்குது. போலீஸ் தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஸ்டெல்லா டார்லிங், நான் வந்துட்டேன் தப்பிச்சிடலான்னு நினச்சியா? நீ உன்னுடைய வைஃபை ரவுட்டர்லாம் கட் பண்ணால் உன்னை ட்ரேஸ் பண்ண முடியாதா? செக் யூ மொபைல் டார்லிங் அப்படின்றான். மொபைலை எடுத்து ஸ்டெல்லா பார்க்குறாங்க. ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. என்ன தெரியுமா? அவங்களுடைய மொபைலும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டு வைஃபை நெட்வொர்க் அவங்க ஹேக் பண்ணி ஸ்டெல்லாவுடைய மொபைல் மூலிமா ஸ்டெல்லாவை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் ஸ்டெல்லாவுக்கே தெரியாது. ஸ்டெல்லா பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது தூரத்திலிருந்து போலீஸோடைய சைரன் வந்து கேட்குதுங்க. சைரன் கேட்ட உடனே ஸ்டெல்லாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம். போலீஸ் வந்துட்டாங்க, நீங்கள் காலி அப்படின்னும் போது ஆட்டிக்கோடைய டோர் டம்முன்னு அடிக்கிறாங்க. ஸ்டெல்லா அப்படியே டேய் நீ இதரா உள்ளே விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி அந்த டோரை வந்து காலில் முட்டு கொடுத்து அப்படியே வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸோடைய சைரன் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து நிற்குது. ஸ்டெல்லாவுடைய வீட்டு கதவை உடச்சிக்கிட்டு போலீஸ் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபவுண்ட் சைலன்ஸ். போலீஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து ஸ்டெல்லாவுடைய ஆட்டிக்கை வந்து நாங்கள் தான் வந்திருக்கோம் போலீஸ், ப்ளீஸ் இப்போ நீங்கள் வெளியே வரலாம் ஸ்டெல்லா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஸ்டெல்லா வெளியே வராங்க. டைமரை பார்க்குறாங்க. டைமர் வந்து முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 00 யூ ஆர் த வின்னர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்பாடா முடிஞ்சிருச்சுடா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் நேரம் இருக்காங்க. ஸ்டெல்லா வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. யார் அந்த மாஸ்க் பர்சன் தெரில, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு. உடனடியாக போலீஸ் வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 பேருடைய வீட்டுக்கும் ஆட்கள் அனுப்புகிறாங்க. ஆனால் 3 பேருடைய இறந்து போன உடல்களும் கிடைக்கல. அவங்க எங்கே இருக்காங்கன்றதை கூட கண்டுபிடிக்க முடியல. சரி எல்லாமே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் க்ளோஸாக இருக்காங்க. 1 வாரம் கழிச்சு தான் திரும்பியும் ஸ்டெல்லா ஒரு புது லேப்டாப்பை வாங்கி அவங்க புது வைஃபை கனெக்ஷனை எடுத்து அந்த லேப்டாப்பை வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டெல்லா நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் வெப்கேம் அப்படின்ற ஒரு லைட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆன் ஆகுது. டெய்லியும் நைட்டு ஸ்டெல்லாவை லைவ் ஃபீட் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டார்க் வெப்பில். ஸ்டெல்லாவுக்கு இது தெரியவே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் நைட்டு தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்க்கும்போது லேப்டாப் ஸ்க்ரீனில் லைட் எரியுறதை பார்க்குறாங்க. என்னடா லைட் எரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு லேப்டாப்பை பார்க்கும்போது ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்ட ஒரு பர்சன். கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சியா? நீ தான் சீசன் 2 வின்னர், which automatically qualifies you for season 3. சீசன் 3க்கு
நீ ரெடியா? நாங்கள் ரெடி. சீசன் 3ல ஸ்டெல்லா தப்பிப்பாங்களா? அவங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.